சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காமன் ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம். நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர். ஓகே, ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம போடுவோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளியராக அனலைஸ் பண்ணி நாங்கள் போடுறோம். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி கிளியராக பாருங்கள். ஓகே, வித்தவுட் ஸ்கிப்பிங். ஸோ let's go on to the video. ஸோ இதில் வந்துட்டு கெமிஸ்ட்ரி டோட்டல் 35 மார்க்ஸுக்கு வந்துட்டு மிட் டேர்ம் எக்ஸாம் இருக்கும். ஓகே, ஸோ டைம் டேபிள் டிஸ்ட்ரிக்டை பொறுத்து மாறும். ஸோ இது சில டிஸ்ட்ரிக்டில் இனிமேல் தான் கெமிஸ்ட்ரி எக்ஸாம். ஸோ அதனால் நம்ம போடுறோம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒன்றா பார்ப்போம் அனலைஸ் பண்ணி. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இதில் பார்ட் 1 சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது எனக்கு எலமெண்ட் எக்ஸ் ஹஸ் த ஃபாலோயிங் ஐசோடோபிக் அந்த எக்ஸ் எலமெண்ட்டுக்கு இவ்வளோ ஐசோடோபிக் காம்போசிஷன் இருக்குது. த வெயிட்டட் ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் த எலமெண்ட். அப்போ அந்த ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, புரியுதா? ஸோ அதுதான் அதோட ஆவரேஜ் ஆன்சர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் 180 கிராம் ஆஃப் வாட்டர் வந்துட்டு நமக்கு எப்படி எழுதலாம்? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்துட்டு நீங்கள் இதிலேருந்து சூஸ் பண்ணி இந்த புக்கிலே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு மேட்ச் கேட்டிருக்காங்க. அதாவது காலம் 1 காலம் 2 மேட்ச் பண்ண காம்பினேஷன் ரியாக்ஷன், டீகம்போசிஷன் ரியாக்ஷன், அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் ரியாக்ஷன். இது ஈஸி தான். காம்பினேஷன் தான், ரெண்டும் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறது காம்பினேஷன். அது மாதிரி டீகம்போசிஷன்னா உடைகிறது, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஒன்று ரிமூவ் இன்னொன்று சப்ஸ்டியூட் ஆகிறது. ஓகே, ஸோ டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன் அதே ப்ரப்போர்ஷன் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இது வந்துட்டு ஈஸி தான். இது டெஃபினேஷன் கிளியராக பாருங்கள். இதுக்கு டெஃபினேஷன்ஸ் இருக்கும், அதையும் பாருங்கள், 2 மார்க்கில் கேட்கலாம். So next, the energy of an electron in the third orbit of hydrogen atom is minus E. The energy of an electron in the first orbit will be எவ்வளோ? third orbitல minus E இருந்ததுன்னா first orbitல எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. How many orbitals are possible in third energy level? third energy level எவ்வளோ orbitals possible? Equal weight of methane and oxygen are mixed in empty container at 298 Kelvin. ஃப்ராக்ஷன் ஆஃப் டோட்டல் ப்ரெஷர் எக்ஸைஸ் பை ஆக்சிஜன். மீத்தேனும் ஆக்சிஜனும் ஒரே ஈக்குவல் அமௌண்ட் ஒரு எம்டி கண்டெய்னரில் 298 கெல்வினில் வந்து வச்சுருக்கும் போது அதில் ஆக்சிஜன் எக்ஸர்ட் ஆகிற ப்ரெஷர் எவ்வளவு? நெக்ஸ்ட், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் 304 K. இட் கேன் பி லிக்யூஃபைட் above 304 K. ஸோ இது வந்துட்டு அசர்ஷன். ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபார் கிவன் மாஸ் ஆஃப் கேஸ் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ இதில் எது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் முதல்ல இது 2 கொடுத்துருக்கிறது ரெண்டுமே ட்ரூ ஆர் ஃபால்ஸா அப்படின்னு உள்ளதை முதல்ல நீங்கள் செக் பண்ணணும், புரியுதா? செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு மிச்சம் உள்ளதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணலாம். முதல்ல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கொடுத்துருக்கேன் இல்லையா. அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும். Next, find 8th one. Find the x and y coordinates of the following graphs which stand for Boyle's law. Boyle's law க்கு ஃபார்முலாஸ் இருக்கும் இல்லையா, அது in an adiabatic expression ideal gas adiabatic expression கேட்டிருக்கான். எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஐடியல் கேஸோட இது which is or path function. இதில் path function இது மாதிரி இன்னொன்று இருக்குது, அது வந்துட்டு கிளியராக படிங்க, கண்டிப்பாக கேட்பான். ஸோ ஓகே, ஸோ இதில் 1 வேர்டு ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரோமன் லெட்டர் ட்ரூவில் வந்துட்டு 3 மார்க்கா இல்லை 2 மார்க் கொஸ்டின்ஸ் 2 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதில் 15th ஒன் கம்பல்சரி கொடுத்துருக்கேன். எப்போவுமே ஒரு கம்பல்சரி கொஸ்டின் இருக்கும் 11th ஸ்டாண்டர்டில் அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ பாருங்கள், 11th distinguish between oxidation and reduction. easy. write the electronic configuration of chromium and neon. மறக்காமல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படிங்க. குரோமியம் அடிக்கடி கேட்பாங்க, ஆக்சிடேஷன் ரிடக்ஷனும் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். 13th, what is the de Broglie wavelength of a 160 gram cricket ball traveling at 140 km/h? de Broglie wavelengthக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, lambda is equal to இது வரும் இல்லையா. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் அதில் அப்ளிகேபிள் பண்ணி பார்க்கணும். கிராம்ஸ் law of diffusion very important. Next, 15th one, calculate the entropy change during the melting of 1 mole of ice into water at 0 degree and 1 atomic pressure. enthalpy of fusion of ice is 6008 joule per mole. இது வந்து ப்ராப்ளம் கம்பல்சரியில் கேட்பாங்க, ஸோ பார்த்துக்கங்க. இப்போ
அதுவும் நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் வந்துட்டு 3 மார்க் கொஸ்டின் எனி 3. ஓகே, ஸோ இதில் 20th ஒன் கம்பல்சரி. ஸோ 16th பாருங்கள், calculate the empirical and molecular formula of a compound containing 76.6% carbon, 66.38% hydrogen and rest oxygen. Its vapor density is 47 கேட்டிருக்கான். இது அடிக்கடி கேட்பாங்க அந்த கொஸ்டின். கிவ் கெல்வின் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா, அப்புறம் ஃபஸ்ட் லா, தேர்ட் லா மறக்காமல் படிங்க, ஃபிசிக்ஸ்லேயும் வரும். நெக்ஸ்ட் 18th ஒன், லிஸ்ட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க இந்த கொஸ்டின், கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி. Next, a sample of gas at 15 degrees Celsius at 1 atomic has a atmosphere has a volume of 2.8 decimeter cube. When the temperature rises to 30 degrees Celsius 1 atmosphere, does the volume of the gas increase? If so, calculate the final volume கேட்டிருக்கான். How many radial nodes for 2s, 4p, 5d and 4 of orbital exhibit how many angular nodes? radial node, angular node கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஸ்டின். அது கம்பல்சரியில் கேட்டிருக்கான், ஈஸி தான், ஒழுங்காக நீங்கள் படித்தா நீட்டாக எழுதலாம். நெக்ஸ்ட் பார்ட் 4 பாருங்கள், 5 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் பாருங்கள் 21ல் வந்துட்டு 2 கொடுத்துருக்கான், ஏபி 2 கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்துட்டு டிஃபைன் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ், 21A டிஃபைன் கிராம் ஈக்குவலண்ட் மாஸ் 2 மார்க். அதே மாதிரி அதுக்கு கூட இன்னும் வருது, இது வந்து 2 மார்க் ஆச்சா, அடுத்து இன்னும் 5 மிச்சம் 3 மார்க் இருக்கா. ஸோ அதுக்கு ரைட் பேலன்ஸ் இக்குவேஷன் ஃபார் a reaction is given below கொடுத்துருக்கேன் ஒரு பேலன்ஸ் இக்குவேஷன். when 8 moles of X react with 15 moles of Y, then which is the limiting reagent? Calculate the amount of products formed. Calculate the amount of X and reactant left at the end of reaction. இது இவ்வளோ 5 மார்க். இல்லைன்னா இந்த 21 கொஸ்டினில் இன்னொரு கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஐடென்டிஃபை த மிஸ்ஸிங் குவாண்டம் நம்பர்ஸ் அண்ட் த சப் எனர்ஜி லெவல், அது 3 மார்க்கு. ஹெய்சன்பர்க்ஸ் அன்சர்டைனிட்டி பிரின்சிபல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அது வந்துட்டு அடிக்கடி கேட்பாங்க, அது கேட்டிருக்கான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 22 பாருங்கள், derive the values of critical constant in terms of van der Waal constant. இன்னொன்று write down the Born-Haber cycle for formation of calcium chloride. அடுத்து define enthalpy of combustion. ஸோ இவ்வளோ 5 மார்க்கில் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ படிங்க, ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க். வேறு கொஸ்டின் பேப்பர்ஸ் ஏதாவது போடணுன்னா நீங்கள் கேளுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்குது, இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.